நிச்சயமாக பெண்களுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். எனவே அதை பொறுப்பேற்ற உடனேயே அது ஒரு முக்கியமான அம்சமாக முதல் 2 அம்சத்தில் ஒன்றாக அவர் அறிவித்திருப்பதை நாம் வரவேற்போம். அதே போல வந்துட்டு பல கோடி வந்துட்டு கடன் வாங்கியிருக்காங்க தமிழக அரசு. அதை வந்து சரி செய்யறதுக்கு கொஞ்சம் வெளியேறிக்கை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இப்போ இது கடன் இருப்பது என்பது யதார்த்தம், உண்மை. அந்த கடனுக்காக ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை வட்டியாக கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பது உண்மை. அது மிகப்பெரிய ஒரு சவால். அது நிச்சயமாக ஒரு தெளிவான திட்டத்தோடு செலவினங்களை குறைத்து வருவாய்களை அதிகரித்து ஊழலை அகற்றினால் நிச்சயமாக அந்த கடனை நாம் நிவர்த்தி செய்ய முடியும் என்று நம்புகிறேன், வாழ்த்துவோம். நிச்சயமா எந்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு சவாலான அந்த பொறுப்பிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கால அவகாசம் நிச்சயமாக தேவைப்படும். மாண்புமிகு விஜய் அவர்கள் பகிரங்கமாக நான் தவறுகளை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு பெரிய செய்தி. எனவே இந்த இளைஞர்கள், அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் அவரை போலவே தவறுகளை அனுமதிக்காத ஒரு சூழலை உருவாக்குவார்கள் என்று நான் நம்புகிறேன். கடந்த காலங்களில் கடந்த அரசுகளை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க, குற்றச்சாட்டுகள் முன் வச்சிங்க. நான் ஒரு அரசியல்வாதி அல்ல. இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்பதை குறை சொல்வதற்கு நான் அரசியல்வாதி அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஊழலற்ற நிர்வாகம் இந்த தமிழர் தாயகமான தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவதை நாம் அனுமதிக்க முடியாது என்பதற்காக நான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன். இளைஞர்களுடைய எதிர்காலம் மிக முக்கியமானது. எனவே இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கு நாம் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் நான் பேசி வருகிறேன். எனவே மற்றவர்களை, எந்த அரசியல் கட்சிகளையும் குறை சொல்ல நான் விரும்பவில்லை. திருச்சி கிழக்கில் சகாயம் அவர்கள் போட்டியிடுவார்னு ஒரு தகவல் பரவுது, எந்த அளவுக்கு உண்மை? இதெல்லாமே நீங்கள் உங்களை போன்ற ஊடகத்தினர் பரப்பிவிடக்கூடிய செய்தியாகவும் ஆசைப்படக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்து சார், தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தே மாத்திரம், அப்புறம் நேஷனல் ஆந்தம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து. இது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இப்போதான் அதை கேட்கிறேன். நிச்சயமா அதை நான் இப்போதான் இந்த தகவலை நான் ஆய்வுக்கு உட்படுத்திட்டு நான் கருத்து சொல்லுவேன். சட்டமன்ற உறுப்பினர் எதிர்பார்க்கலாமா சார் சகாயம் அவர்கள்? நான் சமூக பணி, இந்த தமிழ் சமூகத்தை நான் ரொம்ப ஆழமாக நேசித்தவன். அதற்காகத்தான் ஒரு கடினமான நேர்மையான லட்சிய பயணத்தை மேற்கொண்டேன். அதற்காகத்தான் IAS பதவியை தூக்கி எறிந்தேன். எனவே என்னுடைய சமூக பணி, என் சமூகத்திற்காக, என்னை உருவாக்கி இருக்கின்ற இந்த தமிழ் சமூகத்திற்காக என்னுடைய பணி பங்களிப்பு தொடரும். அப்படி ஆசைப்படுறீங்க நீங்க? சமூகம் அதிகமாக ஆசைப்படுது. சமூக பணி நிச்சயமாக சமூக பணி தொடரும். and given maximum votes to us, and